வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடையார்கட்டு புறவயல் சரி கல்வி சார்ந்த விடயங்களிலே பங்கு பெற்ற வேணும் அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இன்றைய நாள் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் உடையார்கட்டு குறவயல் தெற்கு என்கின்ற இடத்துல தான் நாங்கள் நிற்கிறோம். ஏன் நீங்கள் வந்திருக்கிறோம்னு சொல்லி சொன்னால் உடையார்கட்டு தெற்கு குறவயல் என்னும் கிராமத்தில் வந்து வளர்ந்து வருகின்ற இசை கலைஞர்களுடைய கலாலயத்திற்கு அவர்களுக்கான சீருடை ஒன்றை வழங்குவதற்குத்தான் நாங்கள் இன்றைய தினம் இங்கே வந்திருக்கிறோம். அந்த நிகழ்ச்சி அது சம்பந்தமான காணொலிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியத்தினுடைய நோக்கம் பாடசாலை செல்கின்ற பாடசாலை முடித்து பல்கலைக்கழகம் செல்கின்ற மாணவர்களுக்கான ஊக்குவிக்கின்ற முகமாக கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டுக்கான உதவி திட்டங்களை வழங்கி வரது தான் எங்களுடைய அமைப்பினுடைய நோக்கம். அந்த வகையில் இந்த உதவி திட்டங்களை வந்து யார் செய்து வராங்கன்னு சொல்லி சொன்னால் கன்னட நாட்டில் வசிக்கிற மைந்தன் என்கின்ற ஒரு தனி மனிதனுடைய முயற்சியாலேயே தான் நாங்கள் இந்த உதவி திட்டங்களை செய்து வரோம். இந்த உதவி திட்டம் வந்து பல இடங்களில் நாங்கள் செய்து வரோம். அந்த வகையில் அதன் வரிசையிலே இன்றைய தினம் நாங்கள் உடையார்கட்டுக்கு வந்திருக்கின்றோம். உடையார்கட்டு புறவயலிலே முல்லை ஸ்டார் கலாலயத்திலே இருக்கின்ற கலைஞர்களுக்கான சீருடை அறிமுக விழாவுக்கு தான் நாங்கள் வருகை தந்திருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் மேலதிகமான விஷயங்கள் நாங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட தளத்தை பார்க்குற நீங்கள் வெண்ணிக்குரல் தளத்தினூடாக எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பார்க்கலாம். பார்க்குறதோட மட்டும் நின்று விடாது, சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனில் கிளிக் பண்ணி அதை ஓலன்கிற ஆப்ஷனை கொடுத்து எங்களுக்கு சப்போர்ட் தாங்க. நன்றி. எங்களுடைய கலாமன்றத்தினுடைய நீண்ட நாள் ஆசை இன்று நிறைவேறி இருக்கிறது. எல்லாருக்கும் தெரியும், எங்களுடைய கலாமன்றம் வந்து 8 வருஷம் ஆரம்பமாகி இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு அடையாளப்படுத்துவதற்கான ஒரு சீருடை இல்லாமல் நாங்கள் இருந்தோம். அத்தோடு இந்த வன்னி மைந்தன் முதல் ஆரம்பத்திலே வன்னி மைந்தன் என்ற ஒரு அறக்கட்டளையில் நான் பணியாற்றியிருந்தேன். அதற்காக எனக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் என்று தான் சொல்லணும். இந்த எங்களுடைய இந்த அடையாளத்தை பொறிக்கப்பட்டு இந்த சீருடை எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கனடா நாட்டிலே வசித்து வருகின்ற மைந்தன் அண்ணாவனுடைய சமூக சேவைகள் இந்த வன்னி மண்ணிலே பெரும்பாலும் நிறைய உதவிகளை செய்து வருகின்றார். அந்த வகையில் அவரோடு நானும் ஒரு 6 மாதம் சேவை செய்து பிறகு நான் அதிலே இருந்து அந்த அறக்கட்டளை திருப்பி பேர் மாற்றம் செய்து மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியம் என்று இப்போ இயங்கி கொண்டிருக்கு. அவற்றுடைய சேவைகள் நிறைய மக்கள் மத்தியில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் நான் கேட்டதுக்கு அமைவாக எனக்கு இந்த 20 டிஷர்ட்டையும் உடனடியாக எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காமல் செய்து தந்ததுக்கு என்னுடைய முதல் நன்றியும் வாழ்த்துக்களும். அத்தோடு நான் அதை முதலாவதாக எங்களுடைய நண்பரும் செயலாளருமான ஜியாலன்ட்ட நான் கேட்டிருந்தேன், எனக்கு இந்த டிஷர்ட் வேணும் எங்களோட கலாமன்றத்துக்கு. அது அவர் உடனேயே அண்ணாவோட கதைச்சி அந்த டிஷர்ட்டுக்கான ஒழுங்கை ஏற்பாடு செய்து அவருக்கும் பொருளாளர் சுதாக்காவுக்கும் அவையிலோடு சேவையாற்றி வருகின்ற ஏனைய பணியாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு, இந்த மக்கள் சமூக மேம்பாடு ஒன்றியம் வந்து எங்களுடைய பிரதேசங்களிலே நிறைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்கு நிச்சயமாக வாழ்வாதாரங்கள் கல்வி சார்ந்த விடயங்களிலே பங்கு பெற்ற வேணும். அவங்களுடைய சேவைகள் எங்களுடைய கிராமத்துக்கு தேவை என்பதை இந்த இடத்திலே கேட்டுக்கொண்டு, இனிவரும் காலங்களிலும் எங்களுக்கு இவ்வாறான சேவைகளை செய்து தரும்படி கேட்டுக்கொண்டு, அவர்களுடைய சேவைகள் எல்லாம் மென்மேலும் வளர்ச்சி அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, அடுத்ததாக மக்கள் மேம்பாடு ஒன்றியத்தினுடைய செயலாளர் அவர்களை தலைவர் அவர்களை உரையாற்றுமாறு அன்போடு வேண்டி நிற்கின்றேன். நன்றி. இந்த மாலை பொழுதிலே கூடியிருக்கின்ற இந்த கிராம வாழ் உறவுகள் அனைவருக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கின்ற நவச்செல்வன் அவர்களுக்கும் உபதலைவர் உப செயலாளர் என்று எம்மோடு கைகோர்த்திருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கின்ற உறவுகள் தான் இவர்களை இணைத்து எமது மக்கள் சமூக மேம்பாட்டு ஒன்றியத்தினூடாக பல உதவி திட்டங்களை நாங்கள் செய்து வரோம். அந்த அடிப்படையில் நண்பர் நவச்செல்வன் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக, அதாவது தங்களுடைய கலாலயம் ஆரம்பிக்கப்பட்டு 8 வருடங்கள் பூர்த்தியடைந்த நிலையிலும் அவர்களை
பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கான சீருடை, அதாவது அவர்களுடைய சீருடை இல்லை என்று சொல்லி எம்மிடம் தொடர்பு கொண்டு கேட்டிருந்தார்கள். இருந்த போதும் நாங்கள் மறுப்பு தெரிவிக்காமல் அவர்களுக்கு அந்த சீருடையை வழங்குவதற்கு உறுதி அளித்திருந்தோம். எனவே இந்த சீருடையை வழங்குவதற்கு எமது அணியிலே பயணிக்கின்ற அனைவரும் அவர்களுக்கான அந்த சீருடையை வழங்குவதற்கு ஆமோதித்த பின்னர் நாங்கள் இந்த அவருக்கான அந்த 20 கலைஞர்களுக்குமான இந்த சீருடையை அறிமுகப்படுத்துவதற்காகத்தான் நாங்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்கின்றோம். எமது அமைப்பினுடைய நோக்கம் வளர்ந்து வருகின்ற எதிர்கால சந்ததிகள், அதாவது பாலர் பாடசாலையிலே கற்று பல்கலைக்கழகம் வரை செல்கின்ற மாணவ செல்வங்களுக்கான உதவி திட்டங்கள், ஊக்குவிப்பு திட்டங்களை தான் நாங்கள் செய்து வாரோம். வாழ்வாதாரம் என்று சொல்வதை விட எதிர்வரும் நாட்கள், எதிர்வரும் காலங்களில் கல்வி என்ற ஒன்று இல்லை என்றால் இந்த நாட்டிலே வாழ முடியாது. அதாவது நவீனமயமாக்கப்பட்ட ஒரு உலகமயமாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. நவீனமயம் என்றது என்று சொல்லி சொன்னோம்னா இப்ப இனி வார காலங்களில் எல்லாம் டிஜிட்டல் உலகம், அதாவது கம்ப்யூட்டரை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு சூழலுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். அப்ப அந்த வகையில இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, முழு அனைத்து பிரதேசங்களையும், வடக்கு கிழக்காக இருந்தாலும் சரி, ஏனைய மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி வருகின்ற சிறுவர்கள், அதாவது 10 வயதில் அவர்களுக்கு தொடங்குகின்ற அந்த போதை பழக்கம் அவர்கள் இறக்கும் வரை அவர்களை சார்ந்தே இருக்கின்றது. எனவே நாங்கள் அந்த போதையான சமூகத்துக்கு செல்லாமல் இந்த கல்வி என்ற வழியிலே செல்வதற்காகத்தான் நாங்கள் இவ்வாறான உதவி திட்டங்களை செய்து வரோம். ஆகவே இது ஒரு கலை. ஆகவே இந்த கலையை வளர்ப்பதற்கு மிகவும் பெரும்பாடுபட்டு கொண்டிருக்கின்றார் நாவச்செல்வன் நினைக்கிறேன். அதனால அவர் அந்த சீருடை எங்கள்கிட்ட கேட்டிருந்தார், நாங்கள் அதனையும் வழங்குகிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிவரும் காலங்களில் அவர் கேட்டிருந்தவர் தங்களோட கிராம பகுதிகளில் கற்றல் கற்பித்தலுக்கு செயற்பாட்டுக்கு தேவையான உதவி திட்டங்களை செய்ய சொல்லி நாங்களும் எமது அமைப்பினூடாக எமது இயக்குனர் கனடாவில் வசிக்கின்றார் மைந்தண்ணா, அவரோடு நாங்கள் கதைச்சி அவர்களுக்கான அந்த கற்றல் உபகரணங்கள், கற்பித்தல் செயற்பாட்டுக்கான உபகரணங்களையும் வழங்குவதற்கு நாங்கள் முயற்சி செய்ய இருக்கின்றோம். அத்தோட எங்களுடைய இந்த நிதி முழுக்க கனடா நாட்டில் இருக்கின்ற மைந்தன் அண்ணா அவர்களுடைய நிதியில தான், நாங்கள் ஒரு தனிநபர் நிதியில தான் இதை செய்து வாரோம். எனவே நாங்கள் இன்னும் வளர்ந்து வருகின்ற ஒரு அமைப்பு தான். நாங்கள் மற்ற அமைப்புகளை மாதிரி பெருமைக்கு சொல்ல நாங்கள் வீடை கட்டி கொடுக்குறோம், அதை கட்டி கொடுக்குறோம். ஆனா எங்களுடைய நோக்கம் என்னக்கார் கற்கின்ற மாணவர்களுக்கு, அதாவது ஏட்டுக்கல்வி பயிலுகின்றவர்களுக்கும், அதை தாண்டி அவர்கள் பல்கலைக்கழகம் கற்கின்ற அந்த வெற்றியீட்டிய மாணவர்களுக்கான சில நினைவு பொருட்கள், அவர்களுக்கு தேவையான கற்றல் உபகரணங்கள் மாத்திரமே நாங்கள் தற்சமயம் வழங்கி வரோம். எதிர்வரும் காலங்களில் எங்கள் அமைப்பு விஸ்தரிக்கப்பட்டு நிறுவனம் விஸ்தரிக்கப்படுகின்ற பொழுது நாங்கள் மேலும் மேலும் இந்த கிராமங்கள் மட்டுமில்லாமல் பல கிராமங்களுக்கு நாங்கள் உதவிகளை செய்வோம். இத்துடன் இன்றைய இந்த நிகழ்வுக்கு எங்கள் அனைவரையும் ஏற்பாட்டாளர்கள் அழைத்தமைக்கும் இந்த கிராமத்திலே இருக்கின்ற அனைவரும் வருகை தந்திருக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு, எமது அமைப்பினருக்கும் நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. இல்லை எப்படி கூட்டிக் கொண்டு அம்மா காணையில் இப்பதான் காண்றேன். சிவனுக்குமார் வாங்க. சுதாக்கா நன்றியை கூறிக்கொண்டு அடுத்ததாக பொருளாளர் சுதாகா அவர்களை வழங்கி வைக்குமாறு இல்லை, நாங்கள் எல்லாம் கொடுத்த முடிய ஃபோட்டோ எடுப்போம். நாங்கள் கடைசியாக எல்லாரும் போட நாங்கள் எடுப்போம். திருப்பி ஃபோட்டோ அடுத்த நிகழ்வுல அவர் எடுத்துட்டார்.
உப செயலாளர் மீனகாவை அன்போடு அழைக்கிறேன். உப தலைவர் மீனகா. சிவாஜினி அனு வாங்க. உங்களுக்கு தரோம், நாங்கள் அனுப்புகிறோம். அது பேரை நான் கூப்பிடுவேன், நான் வச்சுருவேன். இன்னும் இருக்கு, இன்னும் 3 பேர் இருக்கணுமா? மராட்டி பேர் ஆக்கள் கொடுப்போம். ஆக்கள் 3 பேர் நிற்கணும். ஹலோ, அவங்க ஃபோட்டோ கொடுக்க அவ கூப்பிடுங்க. ஃபோட்டோ அந்த வாரம் வா ஃபோட்டோ சரியா? ஃபோட்டோ தட்டுங்க அப்படியே. சரியா? நினைக்கிறேன் வீடியோ அனைவருக்கும் மாலை நேர வணக்கம். இன்றைய நாள் எங்களுடைய முல்லைஸ்ட் அரசியல் கலாமணத்தினுடைய தலைவராகிய நான் சமூக மக்கள் மேம்பாடு ஒன்றியத்தினுடைய தலைவர் மைந்தனண்ணாவினிடம் எங்களுடைய கலாமன்றத்துக்கு எங்களை அடையாளப்படுத்துவதற்கான சீருடை கேட்டிருந்தேன். அதுக்கு அமைவாக 27,000 ரூபாவினை எங்களுக்கு தந்து இந்த சீருடையினை பெற்றுக்கொள்வதற்கு உதவி செய்த அந்த நல்ல உள்ளத்துக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவதோடு ஒரு தனிநபராக இருந்து அவருடைய சேவைகள் இங்கே மக்கள் மத்தியிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் அவருடைய சேவைகள் மென்மேலும் வளர்ச்சி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு எங்களுடைய கலாமன்றத்தின் சார்பாகவும் எங்கள் மக்கள் மத்தியில் சார்பாகவும் அவருடைய சேவைகள் மென்மேலும் வளர்ச்சி அடைய வாழ்த்தி, எங்கள் கிராமங்களுக்கு இன்னும் பல தேவைகள் இருக்கிறது, செய்து தரும்படி உங்களை அன்போடு வேண்டி நிற்கின்றேன். நன்றி, வணக்கம்.